வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? பேபி பொட்டேட்டோ வச்சு பேபி ஆலு மேத்தி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சப்பாத்தி கூட ரோட்டி கூட வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆலு மேத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பேபி ஆலு மேத்தி செய்ய போகிறோம். இதுவே தமிழில் சொல்லணும்னா உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை பொரியல்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு லெகன் வச்சுட்டு ஒரு 300 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடு இருந்தது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வரட்டும். துருவன இஞ்சி 50 கிராம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டும் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சம அளவு போட்டுக்கலாம், 50 கிராமு. இப்போ வதக்க ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பாருங்கள், ஓரளவு கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்காக 1/2 கிலோ வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம 6 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், அதாவது பேபி பொட்டேட்டோ. அதுக்கு இந்த 1/2 கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ வதக்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறி வரட்டும், அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் ஒரு 50% ஃப்ரை ஆகிருக்கு, பார்த்தாவே தெரியும் எந்தளவு கலர் மாறி வந்திருக்குன்ட்டு. இந்த சமயத்தில் நம்ம மேத்தி சேர்த்துக்கணும். அதாவது வெந்தயக்கீரை எடுத்துருக்கோம், 1 கட் அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த வெந்தயக்கீரையில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதாவது வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலன்னா ஃப்ளேவர் போயிடும். அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்காங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். இப்போ 1 கட் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக கீரை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் கீரைனாவே பயந்து ஓடிடுவாங்க, வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதாவது இந்த வெந்தயக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் வீட்டில் கண்டிப்பாக செய்வீங்க, அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில். சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம தோல் பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம், இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, முடிவு நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இந்த வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்காக பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் 1/2 கிலோ தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் கசக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா அந்த கசப்புன்றதே இல்லாமல் போயிடுங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். காரத்துக்காக பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் ஒரு 10, அது அப்படியே இடித்து எடுத்துருக்கோம். நீங்கள் இடிக்கிறதுக்கு முடியலனா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க பொடிசா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கடைசியாக மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இந்த ரெசிபி கூட நம்ம சப்பாத்தி, ரோட்டி இதெல்லாம் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். நம்ம ஒரு காம்பினேஷன் கொடுக்குறோம் இன்றைக்கி, அதாவது பாலக் சப்பாத்தி செஞ்சுருக்கோம். அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு 100 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். அதாவது பேபி பொட்டேட்டோவே நம்ம 6 கிலோ எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா சாப்பிடுவாங்க. எப்படி கொடுக்கணுன்னா, நீங்கள் டூத்பிக்கில் சொருவி அந்த உருளைக்கிழங்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே லாலிபாப் மாதிரி கடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மசாலா கோட்டிங்கோட செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள், அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குல பிடிக்கிறத பார்த்தாலே அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அதை கலர் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இதில் எந்த கலரும் போடல, உங்கள் முன்னாடி தான் எல்லாமே காமிச்சிட்ருக்குறேன், ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் காமிச்சிட்ருக்குறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுனாக்கா அந்த ஆயில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சிருந்தோம். இப்போ மசாலா தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த சீக்ரெட் சேர்த்துக்கலாம். அதாவது கடலை மாவு எடுத்துருக்கோம் 1 கைப்பிடி அளவுக்கு. இது சேர்த்தோம்னா ஆயிலெல்லாம் முழுசாக அப்சர்வ் பண்ணிவிடுங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இது வந்து ரொம்ப பெரிய சீக்ரெட்டு, நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் செய்வாங்க, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், அப்படியே அந்த ஆயிலெல்லாம் ட்ரை ஆகுது. திரும்பவும் ஆயில் ரிலீஸ் பண்ணாது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். அந்த ஆயில்ன்ற ஃபீலே நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முழுசாக ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம 1 லெமன் எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. பாருங்கள் கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ வச்சு ஆலு மேத்தி செய்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நார்மல் உருளைக்கிழங்கை வச்சு ஆலு மேத்தி செய்வாங்க.
அதை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த மாதிரி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச பேபி ஆலு மேத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும், லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.